الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நேரத்தில் தேர்வு பெற்ற அத்தனை மாணவ கண்மணிகளுக்கும் அவர்கள் எல்லா நிலைகளிலும் வளம் பெற்று வாழ வேண்டும் என்று அவர்களுடைய எதிர்கால வாழ்வும் ஈருலக வாழ்வும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்கின்றோம். தேர்விலே வெற்றி பெறாதவர்கள் மனம் தளர்ந்து விடாமல் இன்னும் நாம் முன்னேறுவதற்குண்டான வழிகள் நிரம்ப இருக்கின்றது என்பதை அறிந்து அதற்குண்டான முயற்சிகளை அவர்கள் படிப்பின் மூலம் மேற்கொண்டு மீண்டும் அந்த தேர்வுகளில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும், அவர்களுடைய வாழ்வும் சிறக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்கின்றோம். 12ஆம் வகுப்பு முடித்ததற்கு பின்னால் உயர்கல்விக்கு உண்டான மேல் படிப்புக்கு உண்டான அந்த முயற்சிகளில் அவர்களெல்லாம் இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். சிலர்கள் தங்களுக்குண்டான படிப்புக்குண்டான முடிவுகளை அவர்கள் தேர்வு செய்திருப்பார்கள், இன்னும் சிலர்கள் தேடிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உயர்கல்வியில் மேல் படிப்பில் யாரும் சேராமல் இருந்துவிடக் கூடாது என்பதை இந்த ஜும்ஆவின் மூலம் பெற்றோர்களுக்கும் தேர்வு எழுத வெளியாகி தயார் நிலையில் இருக்கின்ற அவர்களுக்கும் உள்ளத்தில் நாம் ஆழமாக சொல்லிக் கொள்ளுகின்றோம். உயர்கல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று ஒரு கல்யாண பத்திரிகையில் நம்முடைய பெயர் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது ஒரு மாப்பிள்ளையுடைய பிள்ளையுடைய பெயரை படித்ததற்கு பின்னால் அடுத்து என்ன படிப்பு வருகின்றது என்று நான் பார்க்கக்கூடிய ஒரு காலம். ஒன்று, உலக கல்வியில் ஒரு மேற்படிப்பு ஏதாவது
இன்ஜினியரோ அல்லது ஆர்ட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு படிப்போ அல்லது தீன் சம்பந்தப்பட்ட முறைகளில் ஒரு ஆலிமா என்கின்ற ஒரு பட்டத்தை அல்லது ஏதாவது மார்க்க கல்வியை உணர்த்துகின்ற ஒரு பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்பதை தான் கல்யாண பத்திரிகையில் கூட அந்த பெயருக்கு பின்னால் படிப்பு மிக முக்கியமாக கவனிக்கப்படுகின்றது. சின்ன ஒரு உதாரணத்திற்கு இதை சொல்லுகின்றோம். இது மற்ற இடங்களில் எல்லாம் முக்கியமாக அது கவனிக்கப்படுகின்றது. அது கவனிக்கப்படுகின்றது என்பது நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான மூல ஆதாரமாக உயர்கல்வி என்பது அவசியம் இருக்க வேண்டும். அது ஏனோதானோ என்று இருக்கக்கூடாது. கடந்த காலங்களில் நம்முடைய படிப்புகள் எப்படி நாம் கல்வியை விளங்கினோமோ, விளக்குகின்ற ஆற்றலை பெற்றோமோ, ஒரு கல்விக்கு மிக மிக முக்கியம். விளங்கி படிக்க வேண்டும், படித்த அந்த படிப்பை விளக்குகின்ற ஆற்றல் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் கல்வியில் நாம் தேறி இருக்கின்றோம் என்பதற்குண்டான முக்கியமான ஒரு அடையாளம். அந்த வகையில் ஏனோ தானோ என்று படித்து விடாமல் துனியாவிற்கும் அது பலன் தர வேண்டும், ஆகிரத்திற்கும் அது பலன் தர வேண்டும். நாம் கற்ற கல்வியால் சமுதாய மக்களுக்கும் நம்மால் முடிந்த அளவிற்கு பலன் தர வேண்டும். அந்த உயர்ந்த நீயத்தோடு தூய எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நீங்கள் உலக கல்வியுடைய உயர் கல்விகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தான் இது ஜும்ஆவிலும் உங்களுக்கு சில செய்திகளை நாம் சொல்ல காத்திருக்கின்றோம். நாளைய தினம் நம்முடைய பள்ளியிலே கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக அழகாக நடைபெற இருக்கின்றது. அதற்குண்டான ஏற்பாடுகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அது சம்பந்தமான விஷயங்களை நாம் பரிமாறிக்கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். கல்வி என்பது அரபியிலே இல்மு என்று சொல்லுவார்கள். அந்த இல்மு என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று இல்மே மஹ்மூதா, இன்னொன்று இல்மே மதுமூமா. இல்மே மஹ்மூதா என்று சொன்னால் புகழப்பட்ட புகழக்கூடிய ஒரு கல்வி. இல்மே மதுமூமா என்று சொன்னால் அருவருக்கத்தக்க வெறுக்கத்தக்க ஒரு கல்வி, இழிவான ஒரு கல்வி. இந்த இரண்டில் முதன்மையாக இருக்கக்கூடிய இல்மே மஹ்மூதா என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இல்மே மஹ்மூதா இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகளும் மிக சரியாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. கல்வி என்பது ஒவ்வொரு கல்வியை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் ஆண் பெண் அனைவரின் மீதும் அது கட்டாய கடமையாக இருக்கின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுவார்கள். கல்வியினுடைய தேடல் என்பது நபித்துவத்தினுடைய அடுத்த ஒரு அந்தஸ்து. நபித்துவம் எவ்வளவு முக்கியமானது! அல்லாஹ் அந்த மக்களில் ஆயிரம் மக்களில் ஒருவரை நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அந்த நபி இவ்வளவு சிறப்பிற்குரியவராக, அந்த மனிதர் எல்லா பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவராக, அந்த மனிதர் அல்லாஹ்வினுடைய தேசத்திற்கு உரித்தானவராக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோமே, அந்த நபித்துவத்தினுடைய அந்தஸ்திற்கு அடுத்த ஒரு அந்தஸ்தாக கல்வி என்பது அமையப்பட்டிருக்கின்றது என்பதை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சொல் இப்படி சொல்லுகின்றது, சீனா தேசம் சென்றேனும் நீங்கள் சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். நீங்கள் தேடக்கூடிய அந்த கல்வி உங்களுடைய நாடுகளுக்கு அப்பாற்பட்டு சீனாவில் இருந்தாலும் சரி, சீனா தேசத்தில் இருந்தாலும் சரி, அந்த கல்வியை நீங்கள் அங்கு தேடி சென்று நீங்கள் படிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு கட்டாய கடமையாக இருக்கின்றது என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். நாமெல்லாம் உயர்ந்த மேலான கற்பனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவினுடைய வரலாறுகளை நாம் அறிந்திருக்கின்றோம். மதீனாவினுடைய வரலாறுகளை மிக தெளிவாக நாம் அறிந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் 9
ஏற்படுத்திய மாத்திரமல்ல, அந்த 9 பள்ளிகளிலும் 10 பேர்களை அங்குள்ளவர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு ஆசிரியர்களாக அனுப்பி வைத்தார்கள். பள்ளிகளை ஏற்படுத்தி ஆசிரியர்களை அங்கு அனுப்பியது மாத்திரமல்லாமல் அந்த பள்ளி மிக ஒழுங்காக சீராக சிறப்பாக நடைபெறுகின்றதா என்பதற்காக வேண்டி கண்காணிப்பதற்கு கண்காணிப்பாளர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார். அதுதான் ஒவ்வொரு கல்லூரிகளுடைய ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுடைய ஒரு அடிப்படை விஷயங்களாக ஒன்று. அதை நடத்தக்கூடிய தானாளர் இருப்பார். அந்த தானாளருக்குண்டான பொறுப்புகளை சில பேர்களுக்கு தருவார். மாணவர்களை சேர்ப்பதற்கும் மாணவர்களை நீக்குவதற்கும் அல்லது ஆசிரியர்களை சேர்ப்பதற்கும் அவர்களுக்குண்டான கல்விகளை தரம் பிரித்து தருவதற்கும் எல்லாம் சரியாக வைத்ததற்கு பின்னால் இவைகள் எல்லாம் சரியாக நடக்கின்றதா என்று கண்காணிக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பாளரை ஒவ்வொரு கல்லூரிகளிலும் நாம் பார்க்கலாம். இது உயர்ந்த மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து நமக்கு துவங்கி கொடுத்தார்கள். 9 பள்ளிகளை ஏற்படுத்தினார்கள். 9 பள்ளிகளை ஏற்படுத்திய மாத்திரமல்லாமல் அங்கு அதற்குண்டான ஆசிரியர்களை நியமித்தார்கள். ஆசிரியர்களை நியமித்ததற்கு பின்னால் அது சரியாக நடைபெறுகின்றதா என்பதற்கு கண்காணிப்பாளர்களை ஏற்படுத்தினார்கள். இதுதான் கல்வியினுடைய தரம் எந்த அளவிற்கு அது உயர்ந்து நாம் இருக்க வேண்டும், உயர்ந்த கல்வியாளர்களாக மாண்பாளர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்கு மாண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அழகான ஒரு வழிமுறை. கல்வியினுடைய தரம் எந்த அளவிற்கு முக்கியம் என்று சொன்னால், அது தீனுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, ஆகிரத்தினுடைய கல்விகளாக இருந்தாலும் சரி, கல்வியினுடைய தரத்தில் நாம் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதுன் நபவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வருகின்றார்கள். மஸ்ஜிது நபவிக்கு உள்ளே வருகின்றார்கள். அங்கே சிலர்கள் நஃபில் தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். நஃபிலான வணக்க வழிபாடுகளை சிலர்கள் தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் அல்லாஹ்வை குறித்த சிந்தனைகளை, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, மார்க்க விஷயங்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் போதித்துக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் சொல்வதும் இன்னொருவர் கேட்பதும், இன்னொருவர் சொல்வதும் மற்றவர் கேட்பதுமாக மார்க்க ஞானங்களை, மார்க்க விஷயங்களை, கல்வியுடைய தரங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வருகின்றார்கள். வந்து 2 கூட்டத்தார்களையும் பார்க்கின்றார்கள். ஒரு பக்கம் நஃபில் தொழுகை நடைபெறுகின்றது, இன்னொரு பக்கம் கல்வியினுடைய பாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி போதிக்கப்படுகின்ற, பரிமாறப்படுகின்ற அந்த மஜ்லிஸிற்கு உள்ளே வந்து அமர்ந்து கொள்ளுகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி இப்படி சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்து கொண்டதற்கு பின்னால் அவர்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு செய்தி ஓடிக்கொண்டே இருந்தது. அவர்கள் நஃபில் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நஃபில் தொழுகையை விட இந்த கல்வியினுடைய பாடம் மேலானது என்று என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய வேண்டுதல் இறைஞ்சுதல் அல்லாஹ்வால் ஏற்கப்படலாம், ஏற்கப்படாமலும் போகலாம். ஆனால் கல்வியினுடைய இந்த இல்மினுடைய பரிமாற்ற விஷயங்கள் அது முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நஃபில் தொழுகையினுடைய மஜ்லிஸை விட இந்த கல்வியினுடைய மஜ்லிஸ் எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது. அதனால் இதை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஜ்லிஸிற்கு உள்ளே வந்து அமர்ந்து கொண்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸினுடைய செய்திகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. ஒரு கல்வியினுடைய ஞானத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு சிறப்பை தருகின்றான் தெரியுமா? கற்றோர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவார்கள். இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. அது தீனுடைய கல்வியை படித்தாலும் சரி, துனியாவினுடைய கல்வியை படித்தாலும் சரி, கற்றோர்களுக்கு சென்ற இடமெல்லாம் அல்லாஹ் சிறப்பு நிச்சயம் வைத்திருக்கின்றார். அந்த சிறப்பை நாம் உணர்ந்து, அந்த தரத்தை நாம் உணர்ந்து, அறிவால், ஆற்றலால், திறமையால், சாதனையால் நமக்குண்டான முயற்சிகளுடைய பாதைகளை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாதைகளுடைய உச்சத்தை நாம் தொட வேண்டும். அதை தொட்டதற்கு பின்னால் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும்.
இதுதான் கல்வியினுடைய தரம் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடம். அபூ முஆவியா ஜலீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு கல்வியாளர், மாண்பாளர். அபூ முஆவியா ஜலீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கலீஃபா ஹாரூன் ரஷீதால் அழைக்கப்படுகின்றார்கள். அபூ முஆவியாவை அழைத்து, நீங்கள் மிகப்பெரிய ஒரு கல்வியாளர், மிகப்பெரிய ஒரு சாதனையாளர், உங்களுடைய கல்வியால் மக்களுக்கு எல்லா வகையிலும் நீங்கள் போதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், கல்வியை நீங்கள் போதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அல்லாஹ்வினுடைய இல்மை, மார்க்கத்தினுடைய இல்மை, இந்த துனியா சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா தங்களுடைய விருந்தினுடைய அவைக்கு அபூ முஆவியாவை அழைக்கின்றார்கள். அபூ முஆவியா வருகின்றார்கள். வந்து சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் மன்னர் ஹாரூன் ரஷீது அவர்களுடைய கைகளை கழுவி விடுகின்றார்கள். சாப்பிட்டு முடிக்கின்ற நேரத்தில் உங்களுடைய கைகளை கொடுங்கள், நான் கழுவுகின்றேன் என்றார். கல்வியினுடைய தரத்திற்கு அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பு. மாமன்னர் ஹாரூன் ரஷீத் அவர் தன்னுடைய அவைக்கு அறிஞரை வரவழைத்து அவருக்கு விருது கொடுத்து முடித்ததற்கு பின்னால் கைகளை கழுவுகின்ற பொழுது, உங்களுடைய கைகளை நீங்கள் தாருங்கள், நான் கழுவி விடுகின்றேன் என்று சொல்லி கைகளை கழுவிவிட்டு இப்படி சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த சிறப்பிற்கு நான் செய்கின்ற ஒரு கண்ணியம், உங்களுடைய இல்முக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த இல்முக்கு நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்ணியம் என்று சொல்லி அவர்களை அந்த விருந்தில் அவர்களுடைய கைகளை கழுகி மாமன்னர் கழுகி விட்டார் என்கின்ற வரலாறு மாமன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய வரலாறுகளில் நாம் காணப்பெறுகின்றோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் அல்லாஹ் மிகுந்த ஒரு சிறப்பை தருகின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலைகளில் கல்வியினுடைய விஷயத்தில் ஏனோ தானோ என்று நாம் மிகவும் பொதுவோக்காக அதிகமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவைகளை எல்லாம் தூர களைந்து எறிய வேண்டும், ஆர்வத்தோடு படிக்க வேண்டும். அது குர்ஆனினுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, துனியாவினுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களை சம்பந்தப்பட்ட கல்விகளாக இருந்தாலும் சரி, எல்லா கல்விகளையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார். எல்லா கல்விகளையும் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்றார். இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். மூன்றாவது அத்தியாயம் 190வது வசனம் நீங்கள் எடுத்து பாருங்கள். 190, 191 தொடர்ந்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருவான். வானங்களும் பூமிகளும் மாறி மாறி வருவதில் அறிவுடையவர்களுக்கு இதில் நல்ல ஒரு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகின்றார். இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இரவையும் பகலையும் அல்லாஹ் தஆலா மாறி மாறி வரச் செய்வதில் அறிவுடையவர்களுக்கு உங்களுக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த அறிவுடையவர்கள் யார் என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். வயதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்தி. அந்த அறிவுடையவர்கள் யாரு தெரியுமா? அல்லதீன யذكرூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அல்லாஹ்வை அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் ஒருக்கணித்து படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் அவர்கள் வயதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்தி, வானங்களுக்கும் பூமிகளுக்கும் மத்தியில் உண்டான அல்லாஹ்வினுடைய படைப்பை குறித்த சிந்தனை அவர்கள் இழந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இருப்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை பார்த்து இவ்வாறு சொல்லுவார்கள், ரப்பனா மா ஸலக்த ஹாலா பாத்திலா. யா அல்லாஹ், இந்த வானங்களையும் பூமிகளையும் அவைகளுக்கு மத்தியில் உண்டான கோடான கோடி உயிரினங்களையும் கோடான கோடி படைப்புகளையும் சின்னஞ்சிறிய படைப்புகளிலிருந்து பெரிய படைப்புகள் எல்லாவற்றையும் நீ மா ஸலக்த ஹாலா பாத்திலா, அவைகளை வீணுக்காக நீ படைக்கவில்லை, வீணாக படைக்கவில்லை. அப்படித்தான் அந்த நல்ல மக்கள் அல்லாஹ்வினுடைய படைப்புகளை அத்தாட்சிகளை அவர்கள் வயதஃபக்கரூன சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இங்கே நாம் விளங்க வேண்டுமையானால் வயதஃபக்கரூன என்கிற அந்த வார்த்தைக்கு அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருப்பார்கள் என்று வைக்கலாம். ஆய்வு திறன் இன்றைக்கு நமக்கு மிக மிக முக்கியது. ஆய்வு திறனை நாம் அந்த திறனை சற்று நாம் ஒதுக்கி வைத்ததன் காரணத்தினால் நம்முடைய முன்னோர்கள் மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார்கள், கல்வியில் சிறந்து விளங்கினார்கள், விவசாயத்தில் சிறந்து விளங்கினார்கள், கணிதத்தில் சிறந்து விளங்கினார்கள். இன்னொன்று சொல்ல போனால் கல்வியுடைய வகைகள் பின்னால் வருகின்றது. அத்துணை வகைகளிலும் நம்முடைய
அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அந்த ஆய்வு திறனில், அந்த பண்பாட்டு திறன்களில், அந்த பன்முனை திறன்களில் நாம் சற்று ஓரம் ஒதுங்கியதன் காரணத்தினால் நாமவே அதை நாம் கல்வியை பின்னுக்கு தள்ளிவிட்டு துனியாவினுடைய நிகழ்வுகளில், ஆசா வாசங்களில் நாம் மூழ்கி போனதன் காரணத்தினால் அந்த கல்வியினுடைய தரங்கள் யாரெல்லாமோ இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றனர். அந்த ஆய்வு திறனில் நாம் குறைந்து விடக்கூடாது. அது நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பேசாத விஞ்ஞானமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜினுடைய இரவிற்கு கண்டு வந்து சொல்லாத ஒரு விஞ்ஞானமா யாரும் இந்த உலகத்தில் சொல்லிவிடப் போகின்றார்கள்? அந்த விஞ்ஞானத்தில் நாம் முன்னேறி இருக்க வேண்டுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திப்ப நபவி, நபித்துவத்தினுடைய மருத்துவம், நபி சொல்லாத மருத்துவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த மருத்துவத்தினுடைய துறைகளை நாம் ஏன் ஆய்வு செய்யாமல் விட்டு விட்டோம்? மாணவ கண்மணிகளே, உங்களுடைய உள்ளத்திற்கு உள்ளான இந்த வார்த்தைகளை நிறுத்தி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு உங்களுக்கும் கல்வியினுடைய தரங்கள் மிக இலகுவாக உங்களுடைய தரங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. தேடல்களுக்கும் வழிகள் மிக இலகுவாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் ஒரு இல்மை நாங்கள் படிக்க வேண்டுமேயானால் அடுக்கப்பட்டிருக்கின்ற லைப்ரரிக்கு உள்ளாக சென்று ஒரு ஹதீஸினுடைய கிதாபை தேடி எடுத்து அந்த கிதாபில் வரக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கு அதற்குண்டான கல்வியினுடைய தரங்கள் உங்களுடைய கைகளிலேயே இலகுவாக தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எதை குறித்து பார்க்க வேண்டுமானாலும் ஒரு வார்த்தையை தட்டிவிட்டால் அந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்துவிடும். 10ஆம் வகுப்பிலே ஒரு பாடம் தேட வேண்டும். அந்த பாடத்திற்குரிய தலைப்பை நீங்கள் போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பாடம் சம்பந்தமான விஷயங்களை யாரெல்லாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அதற்குண்டான விளக்கத்தை தந்திருக்கின்றார்களோ அத்துணை பேர்களுடைய விஷயங்களும் அது உங்களுடைய கரங்களுக்கு வந்துவிடும். தேடல்களுக்குண்டான வழிகள் இலகுவாக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட அந்த தேர்ச்சியினுடைய முறைகளில் நாம் பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கின்றோமே, அது கவலை தரக்கூடிய விஷயங்கள். அவைகளில் நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். இல்மு என்பது ஒரு ஞானத்தினுடைய பேரொளி. இல்மு என்பது ஒரு ஞானத்தினுடைய பேரொளி. அது யாருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அதை மிகவும் இலகுவாக அல்லாஹ் தந்து விடுகின்றான். அது தரப்பட்டு விடுவையானால் அந்த இல்மு, அந்த உள்ளம் ஞானத்தினுடைய பேரொழியால் சிறந்ததாக இந்த உலகத்தில் அது ஆக்கப்பட்டு விடுகின்றது. இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 450 இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள். 450 பிறந்தார்கள். ஹிஜ்ரி 505 இந்த உலகத்தை விட்டு மறைகின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த காலங்களில் எவ்வளவு விஷயங்களை இந்த உலகத்திற்கு தந்தார்கள் தெரியுமா? இமாமனா ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது முன்னோர்கள் எல்லாம் இப்படி துஆ செய்வார்கள். கமா கவ்வரத் இமாம் கல்ப இமாம் இன்னாசி ரஸாலி, இமாம் ரஸாலியுடைய உள்ளத்தை நீ நூறாக ஒளியாக ஆக்கியதை போன்று எங்களுடைய உள்ளத்தையும் ஆக்கியவை என்று துஆ செய்யக்கூடிய வகையிலே இமாமனா ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். கல்வியினுடைய தேடலில், கல்வியினுடைய ஞானத்தினுடைய விஷயங்களை அவர்கள் கற்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் இந்த உலகத்தில் ஞானத்தினுடைய உச்ச நிலைக்கு அவர்கள் சென்றார்கள். அப்படி சென்றதற்கு பின்னாலும் அவர்களுடைய உள்ளம் என்ன நினைப்பது என்று சொன்னால், கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு ஞானத்தினுடைய கடல். அந்த கடலுடைய ஒரு ஓரத்தை கண்டைக்கால் அளவிற்கு தான் நான் கற்றிருக்கின்றேன் என்று கொண்டிருக்கின்றேன் என்று தங்களுக்கு தாங்களே அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்களே. ஆனால் எவ்வளவு மார்க்கத்தினுடைய ஒரு படிவை இந்த உலகத்தில் அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் அவருக்கு ஞானத்தினுடைய அறிவினுடைய முதிர்ச்சி அல்லாஹ் அவர்களுக்கு இந்த துனியாவிலே கொடுத்தான். அதனால் தான் நபர் இலாஹசமா கல்பர கரீபிகமா நபரத கல்ப இமாம் இன்னாசி ரஸாலி என்று மக்தபுடைய மதரசாக்களிலும் மற்ற மதரசாக்களிலும் பாடம் துவங்குவதற்கு முன்னால் இது துஆ, இது பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே வேண்டப்படுகிறது. அந்த அளவிற்கு அறிவினுடைய தேர்ச்சி பெற்றவர்களாக இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த துனியாவில் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார். தீனுடைய விஷயங்களாக இருந்தாலும் துனியாவினுடைய விஷயங்களாக இருந்தாலும் அதற்கு நமக்குண்டான அந்த ஆர்வங்கள் ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. அந்த ஆர்வத்தில் குறைவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது. கல்வியினுடைய தரங்களை நீங்கள் குறித்து
கிதாப், இல்முல் அரபிய்யா, இல்முல் அரபிய்யா, இல்முல் அவ்ம், இல்முல் இன்ஷா, இல்முல் கஃப், இல்முல் கலாம், இல்முல் கிஃபாயா, இல்முல் நிசா, இல்முல் ஃபராயிஸ், இல்முல் ஃபலக், இல்முல் மன்திக், ஏராளமான கல்விகள். ஒவ்வொரு கல்வியிலும் நம்முடைய முன்னோர்கள் பல வகைகளில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஞானத்தினுடைய உச்சத்தை பெற்ற இமாம்கள் கல்வியில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார். ஞானத்தினுடைய உச்சத்தை தொட்ட இமாம்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த வாரிசுகளாக இருக்கின்ற நாம் கல்வியினுடைய தரங்களில் நாம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவைகளுக்குண்டான அந்த ஆர்வங்களில் நமக்கு குறைவுகள் வந்துவிடக்கூடாது. இந்த படிப்பினுடைய காலங்களில் உணவுக்கு நாம் கஷ்டப்படுகின்றோமா? இல்லை. தண்ணீருக்கு நாம் கஷ்டப்படுகின்றோமா? இல்லை. ஆடைக்கு நாம் கஷ்டப்படுகின்றோமா? இல்லை. ஆனால் இமாம்களுடைய வரலாறுகளை, ஹதீஸ் கலைகளையும் மற்ற கல்விகளையும் தேடுவதற்கு அந்த கல்விமான்கள் பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. காய்ந்த ரொட்டி துண்டுகளை மாத்திரம் தங்களுடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டு கல்வியை தேடிய மகான்கள் ஏராளம். 3 நாட்கள் 4 நாட்கள் அல்ல, வார கணக்கில் சாப்பிடாமல் அந்த கல்வியை தேடுவதில் நம்முடைய மகான்கள் ஞானவான்கள் மிகுந்த சிரமங்களை உலகத்தில் அவர்கள் அனுபவித்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் காலையில் பழைய கஞ்சியை குடித்துக் கொண்டு அந்த பழைய கஞ்சியை குடித்து உடுத்துவதற்கு ஆடை இல்லாத அந்த நேரங்களில் இருக்கின்ற ஆடைகளை உடுத்திக் கொண்டு அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று அந்த படிப்பில் அவர்கள் ஆர்வம் எடுத்து படித்ததன் காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் சிறந்தவர்களாக, பெரியவர்களாக, பண்பாடு மிக்கவர்களாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவெல்லாம் கல்வியினுடைய ஞானத்தால், அந்த தரத்தால் இந்த துனியாவில் அல்லாஹ் நமக்கு தருகின்ற விஷயங்கள். அவைகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்மினுடைய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அவைகளில் மாணவ கல்விகளாக இருக்கின்ற நீங்கள் கல்வியை கற்பதில் நீங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும். ஆகாத அத்தனை விஷயங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். கேம் விளையாடுவது, ஹராமான செயல்களை செய்வது, இந்த ஆபாசமான விஷயங்களில் பங்கெடுப்பது, போதை பொருள்களில் பங்கெடுப்பது, இது போன்ற நம்முடைய உயிரை மாய்க்கின்ற, நம்முடைய சிந்தனையை சிதைக்கின்ற, நம்முடைய ஒழுக்கத்தை பாதிக்கின்ற, நம்முடைய பண்பாட்டை தடுக்கின்ற ஆகாத அத்தனை விஷயங்களை விட்டு நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும். அது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடாமல் படிப்பில் மாத்திரம் நீங்கள் கவனம் செலுத்தி உங்களை பண்பாடு மிக்கவர்களாக உங்களுக்கு நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செல்லக்கூடிய படிக்கக்கூடிய எல்லா கல்விகளையும் விளங்கி அதை விளக்குகின்ற ஆற்றலோடு படிக்கின்ற பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த மாணவ செல்வங்களுக்கு அவர்களுடைய எதிர்காலங்களில் எல்லா வகையிலும் சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைத்தல் புரிவானாக. நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கும் அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய பண்பாடு எல்லாவற்றிலும் அல்லாஹ் அவர்களை சிறந்தவர்களாக ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழித்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.